பாருங்கள். அடுத்தது யாராம் பாருங்கள், மரியா. மரியா பாருங்கள், மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மூன்றாவது ஆள் யாரு, மரியா. அவரை பார்த்து மரியாள் என்றால் அவருடைய அர்த்தம் கண்ணீர், டீயர்ஸ், கண்ணீர் அர்த்தம். பைபிள்ல இந்த மரியாள் என்ற பேரை எடுத்து பாருங்க, 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் கண்ணீர் தான், அவனோட வாழ்க்கையில கண்ணீர் இருக்கு. முதலாவது மரியாள் யார், ஆண்டவருடைய தாயார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து 8ஆம் நாள் விருத்த சேதனம் கொண்டு போகிறார்கள் தேவாலயத்துக்கு. அப்பொழுது சிமியோன் என்ற தாத்தா தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை ஒரு பட்டை ஊடுருவி போகும் என்று. ஆண்டவர் பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு, உன் ஆத்துமாவை ஒரு பட்டை ஊடுருவும் என்று. உனக்கு வேதனை ஒன்று இருக்கு, உன் கண்முன்னுக்கு ஆத்துமாவை குத்து, உன்னால் தாங்க முடியாத ஒரு வேதனை ஒன்று இருக்கு. சிலுவை எண்ணெயிலே அடி இருக்கிறார்கள் மரியாள் தாயார். தான் பெற்ற குமாரனை பார்க்கிற இயேசு கிறிஸ்துவை தாகத்துக்கு தான் கூப்பிடுகிறார். ஜோ, என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது, தேவனை தேவனை என்னை கைவிட்டீர் என்று புலம்புகிறாரே. இவருடைய பிறப்பெல்லாம் தெரிஞ்சவர், தாகத்துக்கு கூட தண்ணீர் கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்று புலம்பி அடிச்சு உருண்டு புரண்டு ஒன்று செய்யாமல் திருத்தி அட்டைக்கு உடைத்தவர்களாக அழுது கொண்டிருக்கிறார்கள். இருதய கண்ணீர், ஏதனையோடு இருக்கிறார்கள். அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே இந்த கன்னி பிறப்பிலே நீங்க பார்க்கும் பொழுதே ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பார்கள், மரியாளுடைய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு சரியில்லாத பிறப்பு. அதை நேராகவே ஆண்டவருக்கு மறைமுகமாகவே சொன்னார்கள், நேர்மறைவாக சொன்னார்கள். எப்படி என்றால், எங்களுக்கெல்லாம் ஒரே தகப்பன் இருக்கின்ற எங்களுக்கு தெரியும், ஆனால் நீர் எங்கிருந்து வந்தீர் என்று எங்களுக்கு தெரியாது என்று மக்கள் யூதர்கள் சொல்லும் பொழுதே, எங்களுக்கெல்லாம் தகப்பன் இருக்கு, ஆனால் உனக்கு தகப்பன் இல்லை, நீ பிள்ளையா பிறந்தாய் மறைமுகமாக குத்துறார்கள். அதுக்கு மரியாள் ஒரு காரணம் என்று மரியாளை சொல்லியிருப்பார்கள். உன்னுடைய நடத்தை சரியில்லை என்று ஒரு பேச்சு விழுந்திருக்கும். இப்படி இருக்க வாழ்க்கையில கண்ணீர், கரெக்டர் சரியில்லை. ஆனால் அவருக்கு தான் தெரியும் பரிசுத்த ஆவியில பிறந்தார். மரியாள் மட்டும்தான் தெரியும், யோசேப்புக்கு தெரியும். யோசேப்பு கூட பார்த்துட்டு தள்ளிவிடத்தான் பிளான் பண்ணுறது, இவள் பிளவிட்டாள். ஆனால் ஆண்டவர் தலை போட்டு அதை சரிப்படுத்திட்டார். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே கண்ணீர். அவரை திட்டும் பொழுது, ஜனங்கள் பேசும் பொழுது, கேவலமாய் கதைக்கும் பொழுது அவன் பார்த்திருப்பான் கண்ணீர். ஐயோ, இவரை போய் இப்படி பேசுகிறார்களே, பிசாசு பிடித்தவர்கள் தலைவர் என்று சொல்லுகிறார்களே, எனக்கெல்லாம் தெரியும் அவர் எப்படி பிறந்தார், சொல்ல முடியாது இவர் இப்படி பிறந்தார் என்று கேட்கும் பொழுது எவ்வளவு வேதனையா இருக்கும். அவரை குறித்து பல வகையான இன்னல்கள், அவரை குறித்து கேவலமாய் நடத்தும் பொழுது அவர் எவ்வளவு தாயார் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள். அவருடைய கண் முன்னுக்கு காது கேட்கும் பொழுது இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கண்ணீர். 2வது பார்க்கிறோம் கிளியப்பா மரியாள் என்று. கிளியப்பா மரியாள் அவர்களும் அந்த சிலுவை அண்டையில் இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள் தான் பார்க்கிறார்கள். அவருக்கு கண்ணீர். சிலுவை அண்டையில் என்ற மரியாள். 3வது மரியாள் மகதலேனா மரியாள். அவர்கள் கூட சிலுவை அண்டையிலிருந்து கடைசியில கல்லறையில் முன்னுக்கிருந்து கண்ணீர் கேட்கிறார். ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்று. தோட்டக்காரன் நினைத்து, என் ஆண்டவரே எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் தாரும் காட்டும் என்று எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று மரியாளை என்று கூப்பிட்ட பிறகுதான் அவருடைய கண்ணீரை துடைத்தார் ஆண்டவர். அவருடைய வாழ்க்கையின் கண்ணீர். 3வது மரியாள். 4வது மரியாள் உங்களுக்கு தெரியும், மாற்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானுடைய தாய் மரியாள் வீட்டுக்கு பேதுரு போனார். அந்த வீட்டில் சபை கூடிக்கொண்டிருந்தது. பேதுரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது தேவ தூதரால் விடுதலையாக்கப்பட்டது. சபை கூடிவர் இடமாகிய மாற்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாளுடைய வீட்டுக்கு போனான். பாருங்கள், அந்த வீட்டில் கடைசி ஜெருசலேமில் துக்கம், அதாவது ஜெருசலேமில் உபத்திரம் வந்தவுடனே சபை மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த வீட்டில் கூடி வந்த சபை சிதறடிக்கப்பட்டு எல்லாரும் கொண்டு போய்பட்டார்கள். பேதுரு ஒரு பக்கம், யாக்கோபு ஒரு பக்கம், யோவான் ஒரு பக்கம், எல்லாம் கொண்டு போய்பட்டாச்சு, பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள். இப்போ இந்த மரியாள் தன் வீட்டை பார்க்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும். எத்தனை அப்போஸ்தலர்கள் வந்து ஊழியம் செய்த வீடு, எத்தனை தேவ மக்கள் வந்த வீடு, எப்படியெல்லாம் சந்தோஷமான பாட்டுகள் பாடி துதித்து அற்புதங்கள் நடந்த இந்த வீட்டில் இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாம் போச்சு, ஒருவரும் இல்லையே. அழுகு, கண்ணீர்.
இவ்வளவு பார்க்க இவ்வளவு கவலையா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, நம்ம கூடி வந்த இடத்துல 6வது இந்த இடத்துல இந்த ஒரு மாதிரி உங்களுக்கு இந்த இடத்த நாங்க இடிக்க போறோம் என்று சொல்லி இந்த இடத்தையெல்லாம் இடிச்சு விட்டு உங்களுக்கு வேறு இடத்த போங்க அல்லது வேறு இடம் பார்த்து கொள்ளுங்க என்று சொன்னால் நீங்க இந்த இடத்த விட்ட கடந்து போகும் பொழுது உங்களுக்கு கண்ணீர் வராது? வருமா வராதா? வரும். ஈவன் நீங்க இருந்த வீட்டை விட்டு மாறும் பொழுது, பழைய வீட்டை பார்க்கும் பொழுது கண்ணீர் வரும், துக்கம் வரும். இந்த இடத்தை பார்க்கும் பொழுது கண்ணீர் வரும், துக்கம் வரும். திரும்ப திரும்ப இந்த ரோட்டில் போயிட்டு நினைத்து பார்ப்போம், இதெல்லாம் இத்தனை பேர் பிரசங்கம் பண்ணணும், ஆடி பாடினோம், ஓடினோம், கூட்டங்களை வைத்தோம், கொண்டாட்டங்களை நடத்தினோம், திண்டாட்டம் பட்டோம், கொண்டாட்டங்கள் திண்டாட்டத்தில் போனோம் வந்தோம் என்று சொல்லி இப்படி எல்லாம் நினைச்சு என்ன செய்வோம், புலம்பி எங்களுக்குள்ளே இருப்போம். அப்படி வரும் துக்கம் உண்டு. அதே போல இவனுடைய மறியல் உண்டு. 5வது மறியல் தான் இவன் என்ன சொல்லியிருப்பான்? இவெல்லாம் ஆண்டவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக ஒரு பரிமள தைலம், ஒரு பரணியில ஒரு பரிமள தைலத்தை கொண்டு ஆண்டோட தலையில உடைச்சு ஊத்துறார். எல்லாரும் பாராட்டல. இது வீட்காரியம், இதை வித்து தடுத்து கொடுத்திருக்கலாம் 300 படத்துக்கு, இதை போய் இப்படி செய்துட்டாள் என்று குற்றப்படுத்துறாங்க. புத்தி இல்லாதவர்கள் மறைச்சு ஏழைகள் நிறைய பேர் இருக்கின்ற யூதாஸ் காரியத்தில் சேர்த்து சொன்னா எல்லா அப்போஸ்தலரும் ஆமா போட்டாங்க, உண்மைதான். அவன் திருடனானபடினார் அப்படி சொன்னாலுடைய உண்மையாக ஏழைகளுக்கு அவன் சொல்லல, அதை யாருமே கண்டுகொள்ளல. ஆண்டவர் விளங்கிட்டு அவள் என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறாள், அவளை விட்டு அவள் மீது ஒன்று சொல்லாது. ஆண்டோடைய பாதத்தில் இருந்து கொண்டு படிக்கிறத பார்த்து போட்டு ஒருவேளை மனதுக்குள்ள மாத்தலை சொல்லிப்ப சோம்பேறி, இவளுக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு உணர்வு இல்லை, இப்படிப்பட்ட பெயர்களும் எடுத்திருக்கலாம். ஒருவேளை நீங்க கிறிஸ்தவரா இருந்து ஆலயத்துக்கு போறதா இருந்தா சில மக்கள் என்ன சொல்லுவார்கள் உங்களை பார்த்து, ஏன்னா அவங்களுக்கு வேலை இல்லையாப்பா, உங்களுக்கு இந்த உபவாச கூட்டத்துக்கெல்லாம் போறீங்களே, சனிக்கிழமை அங்க போறீங்களே, இங்க போறீங்களே, நீங்க அவங்களுக்கு வேலை இல்லையா, இவ்வளவு செலவழிச்சு போகிறீர்களே என்று கேட்க மாட்டார்களா? அவங்களுக்கு தெரியாம சொல்லுகிறார்கள், இப்படி குத்தி காட்டுவார்கள். சும்மா கிடையாது, சும்மா இந்த நேரத்தில் வீட்டில் அல்லது அங்க போ இங்க போ ஏதாவது ஆலோசனை சொல்லுவார்கள். என்னத்துக்கு ஒவ்வொரு கிழமையும் ஆலயத்துக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், கட்டாயம் போகணுமா? கேட்க மாட்டார்களா? உங்களோட பிள்ளைகள் கேட்கிற இல்லையா? சில வீடுகளில் பிள்ளைகள் கேட்டிருக்கிறார்கள், அப்படி ஒவ்வொரு கிழமையும் போடுவாமா அப்பா. அப்படிப்பட்ட சோம்பேறி என்று பேர் வாங்குவார்கள். நீங்க ஆலயத்துக்கு வந்தா கர்த்தர் கொடுக்கிறதா இருந்தா இப்படி கொடுக்குறியா ஆண்டவருக்கு, இப்படி கொடுக்கணுமா, இப்படி செய்யணுமா என்றெல்லாம் குற்றம் பிடிக்கிற மக்கள், பாடுகள் மத்தியிலே போற கிறிஸ்தவர்கள், பாடு அனுபவிக்கிற கிறிஸ்தவர்கள். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்கள் வயலில் வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். இதெல்லாம் பாரு, கவனமா வாசிங்க, திரும்பி போடுங்க அந்த 11ஆம் வசனத்தை. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு. பாட அனுபவிக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர் சொல்றார், பாரத்தை எங்களை தலையில முடி வைக்கலையா, எங்கள் வலையில் எங்களை அகப்படுத்தி எங்கள் இடுப்புகள்ல, இடுப்புல ஒரு பாரத்தை காட்டுனா அப்படி இருக்கும், அப்படியே போயிடும், அப்படியே நிம்மதியாக தலையில வைக்க சொல்லி இடுப்புல கட்டிட்டாங்க. பாரத்தை இடுப்புல காட்டினா நிமரக்கூட முடியாத அளவுக்கு ஆண்டவரே என்ற வாழ்க்கையிலே கண்ணீர், பாடுகள், துக்கம், துன்பம் இப்படிப்பட்ட இருக்கிறார் கிறிஸ்தவர்கள். ஐ காண்ட், என்னால் தாங்க முடியாது, இட்ஸ் டூ ஓவர் என்று சொல்றார்கள். நிமர முடியாது, எப்படித்தான் இந்த பிரச்சனை நான் தீர்ப்பேனோ, எப்படிதான் நான் இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்துவேனோ என்ற அளவு பாடுகள், கண்ணீர் சிந்திர கிறிஸ்தவர்கள், பாடு அனுபவிக்கிற கிறிஸ்தவர்கள். அவர் சொல்ற, நாங்கள் தண்ணீரை கடந்து வந்தோம். தண்ணீரை கடக்கலாம், நீச்சல் அடிச்சோ அதை அடிச்சோ ஒரு மாதிரி கடந்து போகலாம், நெருப்ப கடக்க முடியுமா? கிடைக்கல. அப்ப அந்த தீ கடக்கிறாங்களேன்னு சொல்லுவீங்க, அவங்க நான் குளிச்சு போட்டு ஒரே ஓட்டா ஓடுறாங்க அதுக்குள்ள, அதை இல்லை, நெருப்பு பெரிய பொழுது நீ போவியா அதுக்குள்ளார, நெருப்பு இப்படி பத்தி எறியது முடியாது, சுட்டு சாம்பலாக்கி விட்டுரும். முடியாது இந்த வாழ்க்கை, என்னால முடியாது இந்த ஜீவியம் செய்ய, டூ ஓவர், இது கூடி போச்சு, இதெல்லாம் முடியாது, என் திராணிக்கு மேல ஆண்டவரே இது எனக்கு கூடி போச்சு. அதை பார்க்கிறதா, இதை பார்க்கிறதா, இவனை பார்க்கிறதா, அவனை புருஷனை பார்க்கிறதா, பிள்ளையை பார்க்கிறதா, அதை பார்க்கிறா, வீட்டை பார்க்கிறதா,
ஊழியத்தை பார்க்கிறதா, நிவச்சொல்ல பார்க்கிறதா, பரியாசத்தை பார்க்கிறதா, என்னால் ஒவ்வொரு ஆண்டவரே உடஞ்சி கொடுங்கிற பாடல்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். தீய கடக்கிறது உண்மையானால், தண்ணீரை கடக்கிறது உண்மையானால், இடுப்பிலை பாரம் ஏற்றுவது உண்மையானால், செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவது உண்மை. ஆசீர்வாதமான வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறது உண்மை. அதை பார்த்து பலப்படவும் கிறிஸ்தவர். பாரம், கஷ்டம், துன்பம், துயரம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறதில்ல, ஒரு நாள் வரும் உன்னை ஒரு செழிப்பான இடத்துல ஆண்டு கொண்டு வைப்பார். அப்ப பாட அனுபவிக்கிற கிறிஸ்தவர்கள் மரியாதை பண்ற. அதனால்தான் பரிசுத்தாய் வரும்பொழுது என்னவா, பரிசுத்தாய் வரும்பொழுது சத்தம் போட சொல்லுவார் என்று கத்து வச்சு. பரிசுத்தாய் பொழுது கத்துறது இல்லை, வெள்ள நடைந்து அடக்கமா இருக்கிறதா பரிசுத்தாய் செய்யும். பரிசுத்தாய் வந்து கத்துறது, பரிசுத்தம் வந்து அடக்கம், ஒடுக்கம், நிதானம். இதுதான் பரிசுத்தாய் வரும்பொழுது பலப்பட்டு மாத்தால் மாதிரி முறுமுறுக்காத படிக்கும், சோர்ந்து போகாத படிக்கும், பலப்பட்டு போகிற வாழ்க்கை. எனவே பாட அனுபவிக்கின்ற தேவ பிள்ளைகள் பாருங்க. சங்கீதம் 84, 6, 7, 8 வாசிக்கும் பொழுது பாருங்கள். சங்கீதம் 84, 6, 7. அழுகையின் பள்ளத்தாக்கை வாசிக்கும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள். அழுகை பள்ளத்தாக்கை உருவ நடந்து கடைசியில அவர்கள் வருகிற ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் சீயோன் பர்வதத்திலே சேவ தண்ணீரிலே வந்து காணப்படுவார்கள், பலத்தின் மேல் பலம் அடைவார்கள். பார்த்தீங்களா? அதால பாடுபடுகிற தேவ பிள்ளையே, கண்ணீர், வாழ்க்கையிலே கண்ணீர், துன்பம், தூக்கம் ஓவரா போயிட்டது முடியாது என்று நீ அனுபவிப்பாரனால் உனக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நாள் உனக்கு இருக்கிறது செழிப்பான இடம் ஒன்று இருக்கு. அது எப்பொழுதோ எங்கே எனக்கு தெரியாது. இதெல்லாம் உண்மையான, அதுவும் உண்மைதான். செழிப்பான இடமும் உண்மைதான். இதுவும் பலத்தின் மேல் பலமும் உனக்கு கிடைக்கிறது உண்மைதான். தேவ சந்நிதியிலே இருப்பார். இதைத்தான் ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? என் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன் பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கும். இதுதான் பேதுரு சொல்லுகிறார். வாசிச்சு பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவர் நிமித்தம் நீங்கள் நிந்தித்து, அவருடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் நிந்தித்து பாடுபட்டால் களி கூர்ந்து சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இதை இயேசு சொன்னார். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் ஆண்டவர் நிமித்தமாக பாடுகள், பரிசுத்தம், முறுமுறுக்காமல் பாடுகள், கஷ்டங்கள், முடிவுகள் இருக்கும் பொழுது முறுமுறுக்காத படிக்கு நீங்கள் ஆண்டவருக்கு சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்க? களி கூறுங்க. இப்போ உதாரணமா நான் கேட்போம், உங்களுக்கு பர்த்டே வந்தா என்ன செய்வீங்க? பர்த்டே ஒரு சந்தோஷமா, சந்தோஷம் இல்லையா? பர்த்டே பார்ட்டி சொல்லுங்க, என்ன செய்வீங்க? பர்த்டே வந்தா என்ன செய்வீங்க? அழுவீங்களா உட்கார்ந்து? ஏண்டா எனக்கு பிறந்த நாள் வந்துச்சு, அப்ப சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷம் வந்தா என்ன செய்வீங்க? 4 பேரை கூப்பிட்டு கொண்டாட்டத்துக்கு குறைவான சபையில நான் நிக்கிறேன். உங்களுக்கு தொட்டது கொண்டாட்டம் தான் எல்லாத்துக்கும். அங்க திரும்ப அங்க ஒரு குற்றம் கொண்டாடி, திரும்ப இங்க ஒரு கொண்டாட்டம். கொண்டாட்டம் நிறைந்த சபைக்குள்ளே இருக்கலாம் பேசுறது. வேற ஒரு சபை என்றாலும் பரவாயில்ல, யோசிக்கிறதுக்கு. நீங்க யோசிக்கிறது சந்தோஷப்பட்டா என்ன செய்வீங்க? உடனே 4 பேரை கூப்பிட்டு என்ன செய்வீங்க? பிரியாணி. ஏன்? என்ற மகனுக்கு பர்த்டே. நீங்க சந்தோஷமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், என் மகனுக்கு பர்த்டே. இப்ப சந்தோஷப்பட்டோம்னா பிரியாணி கிடைக்கும். அப்ப ஆண்டவர் நிமித்தம் நிந்தித்து பாடுபட்டால் ஆண்டவர் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அப்ப பிரியாணி போட்டு கொடுக்கல, கூப்பிட்டு நான் ஆண்டவருக்காக பாடுபட்டுட்டேன், சந்தோஷமா இருக்கிறேன், பாங்க எல்லாரும் பிரியாணி போடுறேன். அதுக்கு செய்யலாமே, அது செய்ய மாட்டோம். பர்த்டே உங்களுக்கு நல்ல சாப்பாடு தாரு, உங்களுக்கு நல்ல சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் கவசப்படுறேன், கண்ணீர் குடிக்கிறேன், என் வீட்டை கஷ்டம் துன்பம் இருக்கு, ஆனா ஆண்டவருக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறேன், என் ஆண்டனை கைவிட மாட்டேன், சந்தோஷமா இருக்கிறேன், அதனால உங்களுக்கு நான் கூப்பிட்டு விருந்து வைக்க போறேன். அப்படி யாரா வைக்கிறீங்களா? 1-2 கூட இருக்குது, தெரியும். கஷ்ட துன்பத்துல போஷிக்கிற குடும்பங்கள் இருக்குங்க, 1-2 தான் இருக்கு. பாருங்க, அதிகமா நாங்கள் என்ன செய்யறோம்? சுருண்டு படுத்துறோம். அப்படியே அவன் பேசிட்டான், அவன் சொல்லிட்டான், அது செய்துட்டான், இப்படி செய்துட்டாருன்னு இப்படியே இருப்போம். ஆண்டர் மாறி சொல்ற, சந்தோஷப்பட்டு களி கொடுத்தா ஒரு சந்தோஷம் இல்லை, டபுள் சந்தோஷம், துள்ளி குதிச்சுக்கிற சந்தோஷம். எனவேதான் பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது அப்படிப்பட்ட கண்ணீர் உள்ள தேவ கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரால் பலப்படுத்தப்படுவார்கள். ஆண்டவரை நோக்கி பொறுமையோடு காத்திருந்து காரியத்தை ஜெயமாய் பெற்றுக் கொள்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அடுத்தது யார்? லாசர்.
லாசரு என்று சொன்னா கர்த்தருடைய உதவி, கர்த்தருடைய உதவி. தமிழ்ல சொல்லுவோம் தேவ சகாயம் என்று. அந்த பேர் தான் லாசர், மறுபெயர் தான் இந்த லாசர். தேவ சகாயத்துக்கு மறுபெயர் லாசர் என்று பேர், தேவ சகாயம். இவர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்கு உதவியாக, ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கிற தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். முதலாவது யாரு? பெத்தானியா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள். இரண்டாவது மார்த்தா, பலவீனம் மாற்றப்பட்டு கர்த்தருக்கு உற்சாகமாக இருக்கிற கிறிஸ்தவர்கள். மூன்றாவது பாடுகள் அனுபவித்தாலும் ஆண்டவருக்காக நிற்கிற கிறிஸ்தவர்கள், மரியாள் கிறிஸ்தவர்கள். நாலாவது லாசரு கிறிஸ்தவர்கள். எப்படி என்று சொன்னா கர்த்தருக்கு உதவியாக இருக்கிறவர்கள். பாருங்க, இந்த லாசரு குறித்து 2 லாசரு நாங்கள் பைபிள்ல வாசிக்கலாம். ஒரு லாசரு யார்? அவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு லாசரு நாய்களோடு நாய்களாக இருந்தவர், பருக்களால் நிறைந்திருந்தது, நாய்கள் வந்து நக்கிட்டு. ஒரு ஐஸ்வர்யமான வீட்டிலே அவர் இருக்கிறார், வாசற்படியில் இருக்கிறார், நாய்கள் நக்கிட்டு. 2 பேருமே இறந்து போனார்கள். இந்த லாசரு பரலோகத்துக்கு போனார், ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டார். மற்ற ஐஸ்வர்யவான் பாதாளத்து. உடனே வருது மெசேஜ். என்ன மெசேஜ் வருது? டெலிபோன் தூக்கி பார்த்துறாதீங்க, அவர் அனுப்பி சொல்லி, ஆபிரகாமே லாசருவை அனுப்பி எனக்கு வாயில சொட்டு சொல்லி. ஆபிரகாம் சொல்லிட்டோ அனுப்பினார், நான் அனுப்ப மாட்டேன், முடியாது, இங்க வந்த யாருமே திரும்பி போகலாது. ஆனா இந்த லாசரு, 2வது லாசரு, அவரு தான் மறைச்சு போயிட்டார், இவர் அனுப்புறார். அந்த லாசரோட போயிட்டு நான் விட மாட்டேன், அந்த லாசர், இந்த லாசர் நீ போட்டு உயிரோட போயிட்டார், ஆண்டவர் அனுப்பி கொடுத்துட்டார். என்ன வித்தியாசம்? ஏன் அந்த லாசரு அவன் கெஞ்சி கட்டு அவர் அனுப்பிட, இந்த லாசருவை அப்படி அழுதோன்னா ஆண்டவர் சொல்லியிருப்பார், லாசருவே நீ போப்பா, இந்த சௌதரிகள் அழுகிறாரு போ, அனுப்பி கொடுத்துட்டார். காரணம் என்னன்னு சொன்னான், அந்த லாசருக்கு வேற யாருமே நண்பன் இல்லை. ஆபிரகாமுடைய மடியில் விடப்பட்ட லாசருக்கு யாருமே நண்பர்கள் இல்லை. அவனோட நண்பன் எல்லாம் யார்? நாய்க்குட்டிகள் தான். நாய் தான் அவனோட நண்பர்கள், அவனுக்கு கொண்டுமே இல்லை. அவன் அதை செய்ய இதை செய்ய ஒன்று செய்ய அவனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. இந்த லாசரு பெத்தானியா வீட்டிலே ஆண்டவருக்கு போஷித்த குடும்பம். ஆண்டவரை தன் சீடர்களையும் உதவி செய்து போஷித்து இடம் கொடுத்து பராமரித்த இந்த குடும்பம். இப்ப இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டு. உடனே ஆண்டவர் வந்தார், 4 நாள் கழிச்சு வந்தார். 4 என்றார்கள், ஓவர், இனி ஒன்றுமே முடியாது என்ற கட்டத்துக்கு வந்துட்டார்கள். அப்பா அற்புதத்தை செய்துவிட்டார், லாசரு நீ போ. காரணம், இந்த குடும்பம் எனக்கும் என் சீடருக்கும் மிக உதவியாயிருந்த குடும்பம், ஆண்டவருடைய காரியங்களுக்கு உதவியாயிருந்த குடும்பம். எனவே அந்த குடும்பத்தில் ஒரு கஷ்டப்பட்டு வந்த உடனே ஆண்டவர் இறங்கிட்டார், அற்புதத்தை செய்தார், நிவர்த்தி பண்ணி விட்டார். எலிசாட வாழ்க்கையை நீங்க பாருங்க. எலிசாவுடைய வாழ்க்கையில எலிசா 2 மடங்கு வல்லமையை பெற்றுக்கொண்டு அப்படியே சால்வையாலை அடித்து யோர்தான் நதியை பிளந்து இக்கரைக்கு வார. அநேக பேர் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் போகும்பொழுது பிள்ளைகள் பின்னுக்கு வந்து கூப்பிட்டார்கள். எப்படி கூப்பிட்டார்கள்? மொட்டத்தலையா, மொட்டத்தலையா, ஏறிப்போ, ஏறிப்போ. அதாவது உன்னுடைய மாஸ்டர், உன்னுடைய எஜமான் எலியா ஏறி போனாரே, நீ ஏறிப்போ மொட்டத்தலையா. குட்டி குட்டி கொஞ்ச நேரம் பார்த்தார், கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்கன்னு திரும்பி பார்த்தார், அவ்வளவுதான். காட்டுல இருந்து 2 கரடி வந்து சம்பளாக்கிட்டு 42 பிள்ளைகள். இப்படி யாராவது ஒரு பிள்ளைகளை திரும்பி பார்த்து 42 பிள்ளைகள் ஒற்றை நாள்ல செத்து போனா இப்படிப்பட்ட ஆளை யாராவது வீட்டுக்குள்ள எடுப்பாங்களா? ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்குள்ள எடுப்பாங்க. இந்த வந்துட்டு போனா வீட்டுல சாவு நடக்குதுன்னு சொன்னா மற்ற எடுக்க மாட்டேன். ஐயோ இந்த ஆள் எடுக்காத, இந்த எடுத்தீங்கன்னா வீட்டுல தருத்துற மாதிரி சாவுதான் நடக்கும், இந்த பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளாதன்னு சொல்லி இவரை யாரும் எடுக்க மாட்டாங்க. எலிசா பெரிய ஃபேமஸா போச்சு. 42 பிள்ளைகள் ஒரே நாள் சாகுறா, எப்படி கூக்கள் இருக்கு, எவ்வளவு திட்டு வாங்க மனுஷனை போட்டு. அப்ப இந்த நேரத்துல தான் கணம் பொருந்திய ஸ்திரீ அவள் கூப்பிடுறாள். அவருக்கு ஒரு ரூமை கொடுத்து, ஒரு கட்டையில போட்டு, ஒரு விளக்கை கொடுத்து, ஒரு நாட்காலியை கொடுத்து, மேசையை கொடுத்து, அவருக்கு ஒரு குடும்பம் ஒன்று பூசர்கிட்ட கேட்டு அதை செய்கிறார். கணம் பொருந்திய ஸ்திரீ பேர் தெரியாது. யாரும் அவளுக்கு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டேன். அப்ப அந்த வீட்டுக்கு அவர் இருந்த பொழுது, போய் வரும் பொழுதுதான் கேட்கிறார், இவள் இப்படி சல கருணையாய் ஏற்றுக்கொண்டு
அவள் எங்களை விசாரிக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் தேவையா, ஏதாவது உதவி செய்யணுமா, போய் கேளுன்னு கேஆர்சி அனுப்புறாரு. கேஆர்சி கேட்குற, அவனுக்கு ஏதாவது ராஜாட்ட சொல்லி ஏதாவது சிபாரிசு செய்யணுமா, அது உனக்கு ஏதாவது வேணுமான்னு இருக்க. இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஒரு குறைவு இல்லை. கேஆர்சி சொல்கிறா, அவளுக்கு பிள்ளை இல்லை. அடுத்த உட்போது திட்டத்தில் ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி இப்படி கர்த்தருக்கு உதவி செய்த ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்த குடும்பத்தில் ஒரு ஷோர்டேஜ் வந்த உடனே ஆண்டவர் இறங்குறார், பிள்ளை கொடுத்தார். இந்த பிள்ளை கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன செஞ்சது, தலைநோவுன்னு சொல்லி செத்து போச்சு. உடனே செய்தி வருது, ஒரு போய் சொல்லுகிறார் எலிசா இடத்துல, இங்க கொடுத்த அந்த ஆன்மாவை செத்து வந்தா அந்த ஆண் பிள்ளை எழுப்பி கொடுத்தார். மூன்றாவது அந்த ஊர்ல பட்டினி பஞ்சம் வந்தது. அது வரப்போறதுக்கு முன்பாக இந்த குடும்பத்துக்கு எலிசா எச்சரிக்கிறார், வரப்போது ஆயத்தமாயிரு. நாலாவது அந்த குடும்பத்தில் குறைவுகளை நிறைவாக்க ஆலோசனை கொடுத்தார், கடன்கள் தீர்ந்தது. அஞ்சாவது 7 வருஷம் இருந்த பஞ்சத்தில் என்னென்னலாம் நஷ்டம் வருமோ அது திரும்ப டபுளாக கிடைக்கிறதுக்கு அற்புதம் நடந்தது, வழி சொன்னார். ஒரு உதாரணத்தோடு நான் முடிக்கிறேன். அதாவது எப்படின்னு சொன்னால், இந்த மலேசியாவில் ஒரு எம்டி மேனேஜிங் டைரக்டர், அதாவது ஸ்கிப்போல் ஏர்போர்ட், மலேசியா ஏர்போர்ட்டில் அவர் ஒரு இயக்குனர். அவர் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவன் தான். எப்படி கிறிஸ்தவன்டா, காலையில் பரலோகத்தில் வீட்டிற்கும் என் பிதாவே அந்த ஆண்டு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை சொல்லுவார். இரவுல படுக்க போகிறது முதல் சங்கீதம் 23 வாசித்து படுப்பார். அந்த 2 டேப்லெட்டை போடுற மாதிரி, இந்த கொலஸ்ட்ராலுக்கு அந்த சுகருக்கு முதல்ல ஒரு டேப்லெட்டை போட்டு அப்புறம் பின்னர் ஒரு டேப்லெட் போடுற மாதிரி, இவ்வளோதான் அவற்றை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டு முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். முதலாவது இடத்தை கொடுத்தார், ஜெபம் பண்ணினார், வேதம் வாசித்தார், ஜெபம் பண்ணின சபைகளுக்கெல்லாம் போய் வந்தார். 57 வயசில் அந்த மலேசிய நாட்டு என்ன சொல்லுவோம், தகவல் தொடர்பு மினிஸ்டர் அவர் வந்து அந்த அளவு கூப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் என்ன அனுப்பினார்ன்ட்டு, ஒரு நல்ல ஜோப்பை வச்சிருக்கிறோம், இந்த ஓய்வு பெற்ற உடனே ரிட்டையர் பண்ண கையோடு கூட இந்த இந்த ஜோப்பை நீ செய்ய. என்ன ஜோப்? வருகிற மலேசியாவுக்கு வர்ற படங்கள், சினிமா படங்கள் எல்லாத்தையும் சென்சர் போர்ட், நீ தான் இந்த சென்சர் போர்ட், கூடாத காட்சியெல்லாம் வெட்டிடுவோம், இதெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாது, வெட்டிடுவோம், வெட்டி இதெல்லாம் படமாக போட்டு கேட்குறீங்களா? அவர் சொல்லிட்டார், ஐயோ எனக்கு இந்த வேலை செய்யலாது. எவ்வளவு சம்பளம் தர ரெடியா இருக்கு, நீ தான் இதுக்கு தகுதி, ஏனென்றா நீ ஒரு கிறிஸ்தவன், நீ ஒழுங்கா செய்வேன்னு பிரைம் மினிஸ்டருக்கு தெரியும். அதனால நீ இதுல உனக்கு தான் நல்லது எது கூடாதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால நீ இதை இரு, நீ தலைவனாயிரு, செய் அப்படியா ஊக்குவித்தான், செய் என்று. ஆனால் இவர் நோ எவ்வளவு சம்பளம் உண்டா, இது குடித்தான சம்பளத்தை விட்டால் இவ்வளவு சம்பளம், அதாவது இத்தனை 1000 உனக்கு சம்பளம் தார, உன்னோட மகனை படிப்பிக்கலாம், இவ்வளோ நீ செய்யலாம், இதை வேணாம்னு சொல்றியே. ஓபன் இல்லை, நான் ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவர் பற்றி சொல்லுகிறேன்னா இதெல்லாம் என்னால் செய்யக்கூடாது, செய்ய முடியாது, சினிமா பட சம்பந்தமான எனக்கு வேண்டாம். சரி, நீ ஊழியத்தை இரவுல தானே பிரசங்கம் பண்றீங்க, பைபிள் ஸ்டடி, பகல்ல எடிட் பண்ணு. எப்படி ஆலோசனை, பகல் வெட்டி போடு. ஐயோ, பகல் முழுக்க இந்த கன்றாவான காட்சியெல்லாம் பார்த்துட்டு கெட்ட காட்சி கெட்ட கதையெல்லாம் கேட்டு போட்டு இரவுல போயிட்டு ஆவியில் நிரம்பி செய்ய முடியுமா? அதெல்லாம் முடியாதுட்ட அந்த கோபத்தில் பேசி போட்டு போயிடுச்சு. என்ன நடந்தது பாருங்க. அவர் ரிட்டையர்டாகி இருக்கும் பொழுது கேள்விப்பட்டார்கள், பெரிய பெரிய மில்லியனர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க, பெரிய டாக்டர் இருக்கிறாங்க, பெரிய கோடீஸ்வரன்லாம் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சபை இருக்கு, அவங்களுக்கு கூடி ஜெபிக்கிறவங்க. அவங்க கூப்பிட்டார்கள், எங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவை, ஒரு ஊழியக்காரன் தேவை. ஏன்னா இவரை நாங்கள் எடுக்க முடியாது, இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை கூப்பிடுவோம். எல்லாரும் பண்ணார்கள். எப்படி இருக்கும், கோடீஸ்வரர்களை கூப்பிட்டு அவருக்கு கொடுக்குறா இதில் போவார் ஊழியத்துக்கு, ஃப்ளைட்டில். அது எந்த சீட்? பிஸ்னஸ் சீட்டில். நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரனாக இருந்தால் நல்லா இருக்கணும். அவருக்கு நினைச்சது பார்க்க அப்படி டபுள் ட்ரிபிளா ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் கொடுத்தாங்க. அந்த பிஸ்னஸ், அந்த சபை கோட் கொடுத்தாரு, மகனை படிப்பிச்சு எடுத்துட்டார். பார்த்தியா பார்த்தியா, ஆண்டவருக்காக எவ்வளவு துணிஞ்சு இந்த காரியம் கூடாது,
இந்த சினிமா படத்தை பார்த்து பார்த்து போட்டு எப்படி ஆவியில நிரம்புறது, எப்படி ஆண்டு ஊழியம் செய்யறது. இன்றைக்கு நீ என்ன சிறு பார்க்குற, ஒரு டெலிஃபோனில் என்னத்தை பார்த்து போட்டு என்னென்ன ஆவியில நிரம்ப முடியும், என்னன்னு ஜபிக்க முடியும், என்ன காட்சி பார்க்குறாய், என்ன பாட்டு கேட்குற, என்ன ஆபாச காட்சி பார்த்து போட்டு வந்து ஆவியில நிரம்ப முடியுமா, வாசிக்க முடியுமா, ஜபிக்க முடியுமா? முடியாது. எந்த தொழில் பார்க்கிறாய், என்ன வேலை செய்கிறாய், பார்ல இருக்கிறாயா, பார்ல பார்த்து அவலத்தை பார்த்து பார்த்து போட்டு நீ ஜபிக்க முடியுமா? முடியாது. சினிமா படம் தியேட்டர் டிக்கெட் கிளிக்கிறியா, படத்தை பார்த்து பார்த்து போட்டு முடியாத காரியம். எந்த தொழில் எடுத்து பாருங்க, அதுல உனக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, முடியுமா? முடியாத காரியம். இந்த பாருங்க, இந்த இவ்வளவு சம்பளம் வந்து தூக்கி எறிஞ்சார். சும்மா எடிட் பண்றானே, காட்சியை பார்த்து கூடாது மட்டும் அதை போட்டு சொல்ற வேலை தானே, அதை கூடி செய்யாம தன்னுடைய கண்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும், என்னுடைய மைண்ட் பரிசுத்தமா இருக்க வேண்டும், நான் கேட்கிற சத்தம் இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தனே என்று அந்த எம்டி அந்த மலேசியா என்ற ஒரு கர்த்தர் எவ்வளவோ ஆய்வுத்தி விட்டார். நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறவர். சம்பளத்துக்காக காசுக்காக போயிட்டு இந்த மாதிரி வேலையில் போயிட்டு விழாத செய்யாத, கர்த்தருக்காக நில்லு, பரிசுத்தத்துக்கு நில்லு, அந்த இடங்கள்ல ஓடாம நில்லு, போனா போச்சுது, விட்டா விடு, நான் நிற்பேன், ஆண்டவருக்கா நிற்பேன் அந்த இடத்துல. இதெல்லாம் கூடாது. இந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருக்க முடியாது, இந்த கன்றாவியை பார்த்து கொண்டிருக்க முடியாது, இப்படிப்பட்ட இடங்களுக்கு நான் போகக்கூடாது. பரியாசக்கார் உட்கார இடத்தில் உட்காராமலும், பாலுடைய வழி இல்லாமலும், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அதுபடி செய்கிறவனை பாக்கியவான் சொன்னார். கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இதை வச்சுக்கொள், ஆண்டவர் மேல கொண்டு போய் உயர்த்துவார். அது ஆண்டவருக்கு உதவியா இருக்க வேண்டும். இந்த லாசரு ஆண்டவருக்கு ஒரு உதவியா இருக்கிறது.